சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் அப்பா, உன் சாயப்பா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் என்னவென்று நீ செவிகொடுத்து கேட்கத்தான் வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய வீட்டிற்குள் இருந்து கொண்டு உன்னிடத்தில் முகம் கொடுத்து பேசாத ஒரு உறவு உன்னை விட்டு நிரந்தரமாக பிரியப் போகின்றது. என் அன்பு குழந்தையே, காரணத்தையும் கேட்க வேண்டும். யார் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சொல்வது உன் சாய் அப்பாவாக இருக்கும் பொழுது அது பொய்யாகிவிட முடியுமா? உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல இந்த அப்பா முன் வந்திருக்கும் பொழுது அதை நான் உன்னிடத்தில் சரியாக சொல்ல வேண்டும். என்னவென்று புரிந்து கொண்டு தான் அந்த விஷயத்தை உனக்கு நான் தெரியப்படுத்த வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது, அப்பா எல்லா நிலையிலும் உனக்கு அத்தனையும் நான் சரியாகவே சொல்லி விடுவேன். அதிலும் குறிப்பாக ஒரு இறப்பு அல்லது ஒரு பிரிவு இது எல்லாம் ஒருவர் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அதை எத்தனை உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் என்பதனை அப்பா உணராமல் இல்லை. நீ நினைக்கலாம், அது என்ன அவ்வளவு சுலபமாக ஒருவர் உன்னை விட்டு பிரியப் போகிறார் என்று சாயப்பா சொல்லிவிடுகிறார். அப்படியானால் இதையெல்லாம் நாம் தாங்கிக் கொள்வோம் என்று இவர் நினைத்து விட்டாரா? இது எவ்வளவு பெரிய வேதனையை கொடுக்கும். ஒரே வீட்டிற்குள் இருந்தாலும் முகம் கொடுத்து பேசவில்லை என்றாலும் அவர்களை நாம் இழக்க வேண்டும் என்று ஒரு பொழுதும் நினைத்தது கிடையாது என்று தானே என் குழந்தை நீ யோசிக்கின்றாய். நம்முடைய அதாவது திக்கி திக்கி நீ என்னிடம் வேண்டுதல்கள் வைக்கிறாய். நிச்சயமாக எப்பொழுதுமே என் குழந்தையின் வார்த்தைகளை நான் மதிக்காமல் சென்றது கிடையாது. நான் ஒருபொழுதும் உன் முன்னால் கர்வத்தில் நின்றது கிடையாது. நீ சொல்வது உண்மைதான், நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் நான் சொல்வதை முழுமையாக கேட்டால்தானே அப்பா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் என்ன என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இந்த சாயப்பா உன் முன்னால் சொல்ல நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையை என்னவாக மாற்றும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் இந்த நேரம் நமக்கானவற்றை நாம் எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் உன்னை தேடி வருகின்ற இந்த காலம், இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக சொல்லித் தருவதை நீ நிறைவாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னோடு உன் சாயப்பா முன்னின்று உனக்கு எதை செய்கின்றேனோ அவை அத்தனையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை உனக்கு முழுமையான மாற்றத்தை நிறைவாக கொடுக்க வேண்டும். எதையுமே யோசித்து நாம் வருந்தி கொண்டிருப்பதை விட, எதையுமே நினைத்து நாம் கலங்குவதை விட, என்ன நடக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டோமானால் அது போதும். நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள பழகிவிட வேண்டும். அப்படி பழகிவிட்டாயானால் அதன் பிறகு உனக்கு நடப்பது எல்லாமுமே சரியாக உனக்கு தேடி ஒவ்வொரு விஷயங்களும் பயமில்லாமல் உன்னை தொடரும். உனக்கும் இதையும் கண்டு பதற்றம் இருக்காது. எந்த விஷயத்தை பார்த்தும் என் குழந்தை நீ பதறி ஓட மாட்டாய். நின்று அதனை என்னவென்று பார்க்கின்ற ஒரு துணிச்சல் வந்துவிடும். சாயப்பா ஒரு உதாரணம் சொல்லவா? சில குழந்தைகளுக்கு இரத்தம் என்ற ஒன்றை பார்த்தவுடனே அவர்களுக்குள் பதற்றம் வந்துவிடும். தலை சுற்றல் வந்துவிடும். மயங்கியே விழுந்து விடுவார்கள். ஆனால் அவர்களுக்கு மனதில் ஒரு மிகப்பெரிய லட்சியம் இருக்கும். என்ன தெரியுமா? ஒரு பெரிய மருத்துவராகிவிட வேண்டும் என்பது மருத்துவரின் தொழில். அவர்கள் காண வேண்டிய விஷயம். தினம் தினம் பலரின் இரத்தங்களை காண வேண்டியிருக்கும். அப்படியானால் இது போன்ற உணர்வுகள் கொண்டவர்கள் அதை செய்துவிட முடியுமா? அதை அவர்கள் தொடர்ந்துவிட முடியுமா என்று கேட்டால் அதுதான் பழகி போய்விடும். ஆரம்பத்தில் இதுவெல்லாம் அவர்களுக்கு பதற்றத்தை கொடுத்து மயக்க நிலையை கொடுத்தாலும் காலப்போக்கில் மனிதனுடன் இருக்கின்ற இது எல்லோருக்குமே உள்ளது. ஒரு விஷயத்தை நாம் செய்ய நினைக்கிறோம் என்றால் அது நிச்சயமாக இது போன்ற பல வழிகளை கடந்துத்தான் வரும் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதன் பிறகு இதை சாதாரணமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள தொடங்கி விடுவார்கள். என்ன நடக்கிறது என்றாலும் இந்த அப்பா உனக்கு அதனை முன்னின்று எடுத்துச் சொல்லி விடுகின்றேன். இந்த நேரம் நீ எதற்கெடுத்தாலும் பதறுவதை எல்லாம் நிறுத்திவிட்டு, எதற்கெடுத்தாலும் கலங்குவது எல்லாம் நிறுத்திவிட்டு, உன்னை சுற்றி இந்த அப்பா முன்வந்து நிற்கும் இந்த நேரம் உனக்கு நான் என்ன கொடுக்கின்றேன் அதையெல்லாம் நீ சரியாக பெற்றிட வேண்டும். இந்த அப்பாவின் அன்பு அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடுவதில்லை. இந்த சாய் அப்பாவின் அன்பு அவ்வளவு சுலபமாக யாரையும் முன்வந்து தேடுவதில்லை. எந்த ஒரு குழந்தைக்கு உண்மையாகவே என் மீது அதிகப்படியான நம்பிக்கை இருக்கின்றதோ,
உண்மையாகவே என்னை அன்பு கொண்டு தேட நினைக்கிறதோ அந்த குழந்தையிடம் மட்டும்தான் நான் எப்பொழுதுமே முழுமையாகவும் மன நிறைவோடும் இருப்பேன் என்பதனை மறக்கக்கூடாது. நேரத்திற்கு தகுந்தாற்போல மாறுவதும் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல உன்னை மாற்றிக்கொள்வதும் ஒருபொழுதும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஒருபொழுதும் என்னால் உணர முடியாத ஒரு விஷயம். உன்னுடைய தேவைக்காக ஒருபொழுதும் என்னை தேடிக் கொண்டிருக்காதே. உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது அத்தனையும் நான் உனக்கு தெளிவாக உணர்த்திவிடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் இந்த அப்பா தெரியாமல் இல்லை. இனி உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை சரியாக எப்பொழுதும் உனக்கு கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இனியாவது என் குழந்தை எதையுமே உணர்ந்து நீ தெரிந்து அதற்கு ஏற்றது போல உனக்குள் பல மாற்றங்களை கொண்டு வர தயாராக இரு. என் குழந்தையே, முடியாது, நடக்காது, கிடைக்காது என்ற வார்த்தைகள் எல்லாமே நீ உன் அகராதியில் இல்லை. நினைத்ததை சாதிக்க முடியும். நீ யோசிப்பதை நடக்க முடியும். நீ விரும்புவதை உன்னால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும். என் அன்பு குழந்தையே, என்னதான் நடந்துவிட்டது? நம் வாழ்க்கையில் எதற்காக நம்முடன் இருப்பவர்கள் எங்கிருந்து செல்ல வேண்டிய கட்டாயம் வருகிறது என்று யோசிக்கிறாய் அல்லவா? பொதுவாகவே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், கவனமாக இரு. ஒரு வீடு இருக்கிறது என்று வைத்துக்கொள். அந்த வீட்டில் அந்த வீட்டில் யாரெல்லாம் இருப்பார்கள்? தாயும் தந்தையும் அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களின் பேரன் பேத்திகள் இல்லாத பட்சத்தில் தாயும் தந்தையும் அவர்களின் குழந்தைகளும் இருப்பார்கள். இப்படி ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கின்ற இடத்தில் அங்கே மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் தேவையில்லாத விஷயங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்று வைத்துக்கொள். இருப்பதை 4 பேர் தான் இருப்பார்கள். அதில் ஒருவருக்கொருவர் முகம் கொடுத்து பேசாமல் இருந்து கொண்டிருப்பார்கள். ஒருவருக்கொருவர் அவர்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள். பேசுவதை தவிர்க்க அதிகமாக நினைப்பார்கள். ஒருவரோடு ஒருவர் பேசும்பொழுது இது மனஸ்தாபங்களை உருவாக்கும் அல்லது கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்கும் என்று சொல்லி அதை தலையிடாமல் இருக்க நினைப்பார்கள். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இன்னொருவரிடம் முகம் கொடுத்து பேசாமல் தன் வீட்டில் என்ன நடக்கிறது, தன் குடும்பத்தில் என்ன விஷயங்கள் நடக்கிறது என்பதை கூட பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பார்கள். அவர்கள் சென்றாலும் இவர்களிடம் சொல்ல மாட்டார்கள். இவர்கள் சென்றாலும் அவர்களிடம் சொல்ல மாட்டார்கள். அவரவர் காரியம் தனி என்று நினைத்து செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு குடும்ப விசேஷம் என்றால் கூட 2 பேரும் ஒரே இடத்திற்குத்தான் செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். அங்கு இருக்கின்ற சொந்த பந்தங்கள் எல்லாம் இவர்களை வேடிக்கை பார்ப்பார்கள். இவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசாமல் தனித்து நிற்பதும், ஒருவரோடு ஒருவர் பேசாமல் ஒதுங்கி செல்வதையும் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அது குதூகலமாக இருக்கும். இதையெல்லாம் அவர்களின் முன்னால் நடத்துவது இவர்களுக்கு முதலில் புரிய வேண்டும். நாம் செய்வது சரிதான? நமக்குள் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் வெளியில் செல்லும் பொழுது அதை காண்பிக்க கூடாது. அதிலும் குறிப்பாக நம்முடைய குடும்பத்தை அவமானப்படுத்த மற்றவர்கள் மத்தியில் இந்த வாழ்க்கையில் நாம் பெறுகின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து சிரிக்க நினைப்பவரிடத்தில் இருந்தும் நாம் எத்தனை கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே ஏதாவது ஒன்றை நமக்கு எடுத்துச் சொல்லும். எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒன்றை நமக்கு புரிய வைக்கும். ஒவ்வொன்றும் நமக்கான ஒவ்வொன்றையும் தெளிவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நான் உனக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இந்த அப்பா முன்னால் இன்று உனக்கு எதை சொல்வதாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை நான் எப்பொழுதுமே உனக்கு உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பேன் என்பதனை மறந்து விடாதே. சாயப்பா எண்ணியது போல உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற எல்லா எண்ணங்களும் உனக்குள் இருப்பதை நீ கொஞ்சமாவது உணர்ந்திருக்கிறாயா? நம் வீட்டில் ஒருவர் இருக்கிறார், நம்மோடு தான் இருக்கிறார், ஆனால் பேசுவதில்லை என்பது எப்படிப்பட்ட ஒரு மனநிலையை ஒருவருக்கு கொண்டு வரும் தெரியுமா? நம் மனதில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நம்மோடு அடக்கி வைப்பதை விட நம்மோடு இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்வதில் கொஞ்சமான ஆறுதலாக கிடைக்கும். நம் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் என்றாலும் கூட அதை அவர்களோடு பேசி நாம் சொல்லி விடுவதில் நம்முடைய மனதிற்குள் மிகப்பெரிய ஆறுதல் கிடைத்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஆறுதலை நாம் விட்டுவிட்டோம் என்றால் இந்த மனம் இறுக்கமாகி விடாதா? நம்முடைய மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் யாரிடமும் சொல்ல முடியாமலும் யாரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாமலும் அது இறுக்கிக் கொண்டே இருக்கும். வீட்டிற்குள் ஒரு பிரச்சனை என்றால் கூட ஒருவரோடு ஒருவர் பேசி அந்த பிரச்சனையை தீர்க்க முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் இங்கு எதற்குமே வழியில்லாமல் இருக்கின்றது. எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு துன்பங்கள் என்று என்னவாக இருந்தாலும் எல்லாவற்றிலுமே இந்த வாழ்க்கை நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்பொழுதுமே ஒரு புரியாத புதிராகவே இருக்கின்றது.
ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் வெளியில் யாரேனும் கேட்டால் அதற்கு பதில் கிடையாது. அதைத் தவிர அவர்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற ஒரு நொடியில் சொல்லிவிடுவார்கள். உண்மை என்ன தெரியுமா? இந்த வீட்டிற்குள் இருப்பவர்கள் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடுகளை கொண்டு ஒருவரோடு ஒருவர் பேசாமல் இருக்க நினைக்கிறார்கள். ஆனால் நாளை இவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் வெளியில் இவர்களிடம் இது போன்ற கதைகளை கேட்பவர்கள் எல்லாம் ஒருபொழுதும் வந்து நிற்பது கிடையாது. ஒருபோதும் வந்து நின்றவர்கள் எந்த ஒரு உதவிகளையும் செய்ய போவதும் கிடையாது. இவர்களுக்கான உதவியும் இவர்களுக்கான விஷயங்களையும் எப்பொழுதும் செய்ய முன்வரக்கூடியது இப்படி தன்னோடு உடன் இருப்பவர்கள்தான். எவ்வளவு மனஸ்தாபங்கள் இருந்தாலும் இது போன்ற ஒரு நிலைகளில் ஒருபொழுதும் அவர்களை கைவிட மாட்டார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் என்றால் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். அதுதான் உண்மையும் கூட. உனக்கு அது தெரியவில்லை என்றால் இத்தனை பெரிய கஷ்டங்கள் எதுவும் உன் வாழ்க்கையில் இன்னும் வரவில்லை என்ற அர்த்தம். அப்படி ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவர்கள் நிச்சயமாக உன்னை விட்டு ஒதுங்க மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். குறைந்தபட்ச ஆறுதலோடு இதுவெல்லாம் வாழ்க்கையின் இயல்பு. இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் எப்பொழுதும் நம்மை சுற்றி வருகின்ற விஷயங்களை பெரிது என கண்டு நாம் நம்மோடு இருப்பவர்களைத்தான் முதலில் ஒதுக்கி வைக்கிறோம். வெளியில் மற்றவர்கள் சிரித்து பேசிவிட்டு மனதிற்குள் 1000 வன்மங்களை நம் மீது வைத்து கொண்டு பேசுகின்றவர்களை எல்லாம் நாம் ஒன்றுமில்லாதது போல அவர்களிடத்தில் நல்லபடியாக பேசி சிரித்து கொண்டிருக்கின்றோம். இது போன்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று உணர வேண்டும். இது போன்ற விஷயங்களை என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நடக்க வேண்டி உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம் எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியான புரிதலை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். என்னவென்றாலும் சரி, சாயப்பா சொல்வது உண்மைதானே. என் குழந்தை, எவ்வளவுதான் மனஸ்தாபங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளாமல் இருப்பதும் எந்த ஒரு விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதும் மற்றவர்களுக்கு கொண்டாட்டமாக தோன்றும். அதற்காக உன்னுடைய மனதை இவர்கள் அதிகமாக காயப்படுத்தியிருக்கிறார்கள். அதையெல்லாம் மறந்து இவர்களோடு பேச வேண்டுமா என்றெல்லாம் இந்த அப்பா சொல்லவில்லை. எதிலுமே நமக்கு உண்டானவர்கள் எந்த சம்பந்தமும் இல்லாதது போல நாம் நடந்து கொள்ளக்கூடாது. ஏன் தெரியுமா? ஒருவேளை அவர்களுக்கு யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள துணையில்லாமல் இருக்கலாம். உனக்கு தெய்வம் கூட துணையாக நிற்கிறது இந்த அப்பாவிடத்தில் கூட எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கலாம். அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கூட கிடைக்காமல் இருக்கும் பொழுது பொதுவாகவே நீ சாதாரணமாக சிந்தித்துப்பார். தன்னுடைய மனதிற்குள்ளேயே ஒருவர் எல்லா விஷயங்களையும் போட்டு போட்டு அழுத்திக் கொள்கிறார் என்றால் அவரை சுற்றி வருகின்ற எந்த ஒரு விஷயங்களுமே அவர்களுக்கு புரியாது. அவர்களை சுற்றி வருகின்ற எந்த ஒரு உண்மைகளுமே அவர்களுக்கு புரியாது. என்னவென்றும் ஏதுவென்றும் எதையுமே புரிந்து கொள்ள முடியாமல் அவர்கள் நிற்பார்கள். என்ன நடக்கிறது என்பதனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர்கள் தவிப்பார்கள். இவர்களை சுற்றி வருவது ஒவ்வொன்றுமே இவர்கள் எப்பொழுதுமே காயப்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த காயங்களுக்கு தீர்வை கூட பெற முடியாமல் இருப்பார்கள். நாளடைவில் இது மன இறுக்கமாக மாறி அவர்களுடைய வாழ்க்கையை முடித்துவிடும். நீ நினைக்கலாம், சாயப்பா, இது எனக்கு மட்டும் சொன்னால் போதுமா? நான் கூட இதையெல்லாம் மறந்து அவர்களோடு பேசிவிட நினைத்தது. ஆனால் அவர்களுடைய மனதில் முழுக்க வன்மம் இருந்து கொண்டே இருக்கின்றது. என் வாழ்க்கையை நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைத்த பிறகு இவர்களோடு எப்படி நான் பேசிவிட முடியும் என்று நீ கேட்கலாம். என் குழந்தையே, தான் என்ற அகம்பாவம் அவர்கள் மனதிற்குள் இருக்கின்றது. ஆகையால் ஒரு வார்த்தையில் உங்களிடம் நீங்கள் எல்லாவற்றையும் பேசி சிரித்து மகிழ்ந்து பாருங்கள். என்னால் எதுவும் முடியும், நான் எல்லாவற்றையும் செய்து தருகின்றேன் சாயப்பா என்று சொன்ன பிறகு உன்னால் அதை கேட்காமல் இருக்க முடியவில்லை அல்லவா? சாயப்பா சொன்ன பிறகும் அதில் உனக்கு சந்தேகம் இருக்கின்றது. சாயப்பா செய்து தருவாரா? இது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகம் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்படுகின்றாய்? உன் சாயப்பா நான் இருந்து எல்லாவற்றையும் உனக்கான நிறைவேற்றி தருகின்றேன். அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. நீ எதற்காக இங்கு என்னிடம் வந்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த விஷயம் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாகவே நடந்து முடியும். என் சாயப்பா எனக்கு நடத்தி தருவார் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் நிச்சயமாக 1000% உனக்கு நிச்சயமாக நான் அதை நிறைவேற்றி தருவேன். எனக்கு இது தருவாரா தரமாட்டாரா என்ற சந்தேகம் உனக்குள் இருந்தால் நிச்சயமாக அது சந்தேகமாகவே போய்விடும். கடைசி வரை இது உன்னுடன் இருக்க வாய்ப்பே இல்லை. நீ எதை நோக்கி பயணிக்கின்றாயோ அதை நோக்கி நம்பிக்கையோடு பயணி. அப்பொழுதுதான் உனக்கான வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும்.
சாய் அப்பாவிடம் நான் பேசிவிட்டேன், சாய் அப்பாவிடம் நான் சொல்லிவிட்டேன், எனக்கான வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் என்று நீ நினைத்து கொண்டே இருந்து அதற்கான முயற்சிகள் எடுக்காமல் இருந்தால் நிச்சயமாக அந்த வேண்டுதல் நிறைவேறாமலே போய்விடும். என்னிடம் வேண்டுதல் வைத்துவிட்டு அதற்கான முயற்சிகளை நீ எடுத்துக்கொண்டே இரு. நிச்சயமாக அந்த வேண்டுதல் உனக்கு வெற்றியாக நான் திருப்பித் தருவேன். இதுதான் உன் சாய் அப்பாவின் சூட்சும விதி. எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு உனக்கானவற்றை எல்லாம் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.